பனியஸ்டர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்னடா ஆச்சு? எதுக்காகடா மீனா சாப்பிடாம இருக்கா? அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு என்னடா அவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ கோட்டர்ஸ்க்கு போனியோ, எப்போ உனக்கு வேலை கிடைச்சதோ அப்போவே நீ சுத்தமாக மாறிட்டலா செந்தில். நீ முன்ன மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் அவங்களும் வேலைக்கு கிளம்புறீங்க. நீங்கள் போகிற பதட்டத்தில் கண்டிப்பாக மீனவை சரியாக கவனிச்சிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பழனி இருந்துட்டு அல்லலுக்கு நீங்களே மாறி மாறி பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மீனாவையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு எனக்கு கோட்டர்ஸ் போகவும் சுத்தமாக விருப்பம் இல்லை, அவங்களோட போகவும் விருப்பம் இல்லை அத்தை. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அத்தை. உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அட வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணி மீனவை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்னாச்சுக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு முதல் கொண்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் இருந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா. அவளுக்கு என் மேலே இருக்கிற கோவத்தை எப்படி காட்டணும்னு தெரியல, அதனால் அவளே தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராமச்சந்திரன் இருந்துட்டு மீனா அப்படி தான் ஒரு 2-3 நாளைக்கு இப்படி தான் இருப்பா, அதுக்கப்புறம் சரியாக போயிடுமாப்ல, அதுக்காக உங்கள் முடிவில் இருந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.